வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மோர் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு சீரகத்தை ஊற வச்சுருக்கேன், பச்சரிசி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், துவரம்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், காஞ்ச கொத்தமல்லி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், இஞ்சி, அடுத்தது பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சிக்கணும். இப்போ இது இஞ்சி, ஜீரகம், பச்சை மிளகா மூணுத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். இது துவரம்பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன். இது காஞ்ச கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கேன். இது பச்சரிசி அரைச்சி வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பச்சை கொத்தமல்லி எல்லாத்தையும். இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை மிளகா நல்லா வெடிக்க பிறகு வெங்காயத்தை தக்காளி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு காய் வேக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும். மூடி போட்டு வேக வச்சுக்கணும். தயிரில் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிட்டு இப்போ அந்த அரைச்சி வச்ச மசாலாலாம் எடுத்து உள்ளே சேர்த்துப்போம். சேர்த்து கரைச்சி விட்டுப்போம். பச்சரிசி எல்லாத்தையும் கரைச்சி வச்சுப்போம். மசாலா போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வச்ச மோர் எடுத்து குழம்புல ஊற்றி காயெல்லாம் வேக வச்சு எடுத்து ஊற்றிட்டு அடுத்தது கருவேப்பிலை, பச்சை கொத்தமல்லி போட்டு நுரை கட்டி வந்தோடனே இறக்கி சாப்பிட வேண்டியதான். நுரை கட்டி வந்துட்டு இப்போ இறக்கி சாப்பிட வேண்டியதான்.